இம்முறை ரமலான் கால பகுதியில் பள்ளி வாயில்களுக்கு வருகின்ற சகலரையும் பாதுகாப்பதற்காக சுகாதார பணிப்பாளர் மூலம் வழிகாட்டல் சுற்றறிக்கையொன்று வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வழிகாட்டல்கள் அனைத்தையும் யூடிவி குழு காணொளியாக மாற்றியுள்ளது. அந்த காணொலி தொகுப்பை அடுத்து பார்க்கலாம். இம்முறை ரமலான் காலப்பகுதியில் தங்களையும் பொதுமக்களையும் கோவிட்-19 தொற்றிலிருந்து பாதுகாப்பதற்காக பேண வேண்டிய சுகாதார ஒழுங்கு விதிகளை சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ளது. பொது ஒன்று கூடல்களின் போது தொற்று பரவலுக்கான சாத்தியம் அதிகம் என்ற வகையில் பள்ளிவாசலுக்கு வணக்க வழிபாடுகளுக்காக வருபவர்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021 ஆண்டுக்கான ரமலான் இஸ்லாமியர்களால் இப்பொழுது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 2020 ஆண்டு ரமலான் கோவிட்-19 தொற்று காரணமாக வீடுகளுக்குள்ளேயே கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இம்முறை புனித ரமலானினுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக வேண்டி இஸ்லாமியர்களுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பள்ளி வாயில்களுக்கு வருகின்ற இஸ்லாமியர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி சுகாதார அமைச்சு கிட்டத்தட்ட 33 வழிகாட்டல்களை வழங்கியிருக்கிறது. அந்த வழிகாட்டல்கள் முழுவதையும் காணொளி வடிவமாக உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். இந்த தொகுப்பை முழுமையாக பாருங்கள். காய்ச்சல், இருமல், மூக்குவடிதல், தொண்டை அழற்சி, சுவாசிப்பதில் கஷ்டம் போன்ற கோவிட்-19 அறிகுறிகள் ஏதேனும் இருப்பவர்கள் வீடுகளிலேயே தங்கியிருக்க வேண்டும். தனிமைப்படுத்தலில் உள்ள எவரும் தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடாது. பள்ளிவாசலுக்கு வருகின்றவர்கள் தமக்கான முசல்லாக்களை ஒவ்வொருவரும் கொண்டு வர வேண்டும். பள்ளிவாசலுக்குள் நுழையும் அனைவரும் நாசியையும் வாயையும் மறைக்கும் வகையில் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். இவை முறையாகவும் பாதுகாப்பாகவும் அணியப்பட வேண்டும் என்பதோடு கைகளை கழுவாமல் இவற்றை தொடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். பள்ளிவாசலின் நுழைவாயிலில் கைகளை கழுவுவதற்கு சவர்க்காரத்துடன் கூடிய வசதிகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அனைவரும் கைகளை முறையாக கழுவிய பின்னரே பள்ளிவாசலினுள் நுழைய வேண்டும். கூட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையிலும் பள்ளிக்கு வருபவர்கள் கோவிட்-19 சுகாதார ஒழுங்குகளை பேணுவதை உறுதிப்படுத்தும் வகையிலும் அலுவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும். இவர்கள் முறையான பாதுகாப்பு கவசங்கள் மற்றும் கையுறை அணிந்திருக்க வேண்டும். பள்ளிவாசலுக்குள் நுழைபவர்களின் உடல் உஷ்ணத்தை இவர்கள் பரிசோதிக்க வேண்டும். பள்ளிவாசலில் நுழையும் அனைவரும் சுவாசம் சார்ந்த ஒழுங்குகளை பேண வேண்டும். மலசல கூடங்கள் போதிய அளவு நீரும் சவர்க்காரமும் உள்ளதாக இருக்க வேண்டும். இவற்றை சுத்தமாக வைத்திருப்பதற்கான ஊழியர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். பள்ளிவாசலில் வுளு செய்வதை தவிர்க்க வேண்டும். வீடுகளிலேயே வுளு செய்து வர வேண்டும். பள்ளிவாசலில் வுளு செய்ய நேரிட்டால் குழாய் நீரை பயன்படுத்த வேண்டும். பொதுவான ஹவுல் பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ரமலான் காலப்பகுதியில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே பள்ளிவாசலுக்குள் அனுமதிக்கப்படுவர். பள்ளிவாசலினுள் காற்றோட்டத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தொடுவதற்கு அவசியம் இல்லாத குப்பை தொட்டிகள் பாவிக்கப்பட வேண்டும் என்பதோடு அவை முறையாக அகற்றப்பட வேண்டும். தொழுகையாளிகளின் பாவனைக்காக பள்ளிவாசலினுள் இடத்துக்கிடம் சானிடைசர்கள் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். சமூக இடைவெளியை பேணுவதற்கு வசதியாக 1 மீட்டர் இடைவெளி பள்ளிவாசலினுள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். தொழுகை நடைபெறும் இடத்தில் 1 மீட்டர் இடைவெளியை பேணத்தக்க வகையிலான எண்ணிக்கையினரை அனுமதிக்க முடியும். இந்த ஒழுங்கில் ஒரே நேரத்தில் பள்ளிவாசலில் இருக்க முடியுமானோர் எண்ணிக்கை உச்சபட்சம் 100 இருக்க வேண்டும். தொழுகையாளிகள் தமக்கிடையில் எல்லா பக்கங்களிலும் 1 மீட்டர் இடைவெளியை பேண வேண்டும். தொழுகையில் ஈடுபடுபவர்களை தாண்டி செல்லாத வகையில் தொழுகையாளிகளுக்கிடையில் இடைவெளி பேணப்பட வேண்டும். கைலாகு கொடுப்பதையோ வேறேதேனும் வகையில் ஸ்பரிசிப்பதையோ தவிர்த்து கொள்ள வேண்டும். கைகளை கழுவாமல் முகத்தை தொடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். சொந்த பாவனைக்குரிய மொபைல், பேனை போன்ற விடயங்களை அடுத்தவர் பாவனைக்கு விடுவதை தவிர்க்க வேண்டும். அல்குரானையோ பள்ளிவாசலில் உள்ள ஏனைய நூல்களையோ பாவிக்க முன்னரும் பாவித்த பின்னரும் கைகளை கிருமி நீக்கம் செய்து கொள்ள வேண்டும். வழிபாட்டுக்கு வருபவர்களுக்கு எந்தவித உணவுகளோ பானங்களோ பள்ளிவாசலின் உள்ளே வெளியிலோ வழங்குவதை தவிர்க்க வேண்டும். தரை மற்றும் தொடக்கூடிய அனைத்து இடங்களும் அடிக்கடி துப்புரவு செய்ய கிருமி நீக்கம் செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு தொழுகை வேளையின் பின்னரும் தரை மொப் செய்யப்படவோ கழுவப்படவோ வேண்டும். தொழுகை முடிந்த பின்னர் பள்ளிவாசல் வளவினுள் வீணாக சுற்றித் திரிவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். பள்ளிவாசலுக்குள் கஞ்சி பகிர்வதை நிறுத்த வேண்டும் என்பதோடு அப்படி கொடுப்பதென்றால் சுகாதார பரிசோதகர்களை நாடி அனுமதி பெற வேண்டும். பள்ளிவாசல்களிலே கஞ்சி கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா என்ற சந்தேகம் மக்களுக்கு மத்தியிலே நிலவி வருகிறது. சுகாதார அமைச்சினுடைய வழிகாட்டல்களின் அடிப்படையிலே பள்ளிவாசலுக்குள்ளே இந்த கஞ்சீரை பகிர்ந்தளிக்க முடியாது. ஆனால் பள்ளிவாசலுக்கு வெளியே சரியான இடங்கள் இருக்கின்ற பொழுது சமூக இடைவெளியை பேணக்கூடிய காற்றோட்டம் இருக்கின்ற பகுதிகளிலே கஞ்சியை பகிர்ந்தளிக்க முடியும் என்று முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் பள்ளிவாசல்களிலே கஞ்சி காய்ச்சுகின்ற விவகாரம், பகிர்ந்தளிக்கின்ற விவகாரம், இவை அத்தனைக்குரிய அதிகாரமும் இருப்பது உங்களுடைய பிரதேசங்களினுடைய சுகாதார பரிசோதகர்களிடம்தான். எனவே உங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற சுகாதார பரிசோதகர்களிடம் அதனை பேசி அதற்குரிய தீர்மானத்துக்கு
பள்ளிவாயல் நிர்வாகங்கள் வர வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருக்கிறது. பள்ளிவாசலுக்குள்ளோ வெளிவாசலிலோ நுழைவாயிலிலோ பள்ளிக்கு வெளியிலோ கூட்டமாக திரள்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். பிரதேசத்தின் பொது சுகாதார அதிகாரி ஊடாக பிரதேச சுகாதார மருத்துவ அதிகாரி இவற்றின் நடைமுறையை கண்காணித்து வர வேண்டும். கடந்த வருட ரமலான் வீடுகளுக்குள்ளேயே கழிந்திருந்தது. ஆனால் இந்த வருட ரமலானை பள்ளிவாசல்களிலே இபாதத்துக்களை செய்வதற்காக வேண்டி திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களையும் பாதுகாத்து அடுத்த சமூகத்துக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக சுகாதார அமைச்சு மூலம் சில வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த தொகுப்பை தான் நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். முடியுமானவரை இந்த வழிகாட்டல் அத்தனையையும் எடுத்து நடப்பதன் மூலம் எங்களையும் பாதுகாத்து எம் சமூகத்தையும் பாதுகாத்து நாட்டில் வாழ்கின்ற ஏனைய சமூகத்தையும் பாதுகாக்கின்ற முன்னுதாரணமான ஒரு சமூகமாக எங்களால் மாற முடியும் என்பதை காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே அணுவாக இதனை எடுத்து நடக்கக்கூடிய விதத்திலே எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். தயாரிப்பாளர் அல்தாப் ஜுல்ஃபிகார், ஒளிப்பதிவாளர் ரஃப்ஷானோடு யூடிவி செய்திகளுக்காக விடைபெறும் நான் முகமது சஃபார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் அடிப்படை வாதத்துடன் தொடர்புடைய 11 அமைப்புகளை தடை செய்யும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையில் அல்லது இலங்கைக்கு வெளியில் குறித்த அமைப்புகளுடன் தொடர்புபடுதல், அவற்றில் சம்பந்தப்படுதல் மற்றும் அவ்வாறான சந்தேகத்துக்குட்படலாகாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடிப்படைவாத செயற்பாடுகளுடன் தொடர்புடைய 11 அமைப்புகளை தடை செய்ய சட்டமா அதிபர் கடந்த வாரம் அனுமதி வழங்கியிருந்தார். அந்த வகையில் 11 அமைப்புகளை தடை செய்யும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய பின்வரும் அமைப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளன. ஐக்கிய தௌஹீத் ஜமாத், சிலோன் தௌஹீத் ஜமாத், ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத், அகில இலங்கை தௌஹீத் ஜமாத், ஜமியத்துல் அன்சாரில் சுன்னத்தில் முஹம்மதியா, தாருல் அதர் மறுபெயர் ஜாமியுல் அதர் பள்ளிவாசல், தாருல் அதர் குரான் மதர்சா மறுபெயர் தாருல் அதர் அத்தாபவியா, ஸ்ரீலங்கா இஸ்லாமிய மாணவர் இயக்கம் மறுபெயர் ஜமியா, ஈராக் மற்றும் சிரிய இஸ்லாமிய அரசு மறுபெயர் அல் தௌலா அல் இஸ்லாமியா தௌலா இஸ்லாமியா, அல் கைதா அமைப்பு, சேவ் தி பேர்ல் அமைப்பு மறுபெயர் சேவ் தி பேர்ல் சங்கம், சூப்பர் முஸ்லிம் அமைப்பு. 1979 ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் 27ஆம் பிரிவின் கீழ் 2021ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க ஒழுங்கு விதிகளுக்கு அமைய குறித்த 11 அமைப்புகளும் தடை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சமாதானத்தை தொடர்வதை உறுதிப்படுத்தும் பொருட்டு நன்னோக்குடனும் தேசிய பாதுகாப்பு, பொதுமக்கள் ஒழுங்கு மற்றும் சட்டவாட்சி என்பவற்றின் நலனிலும் மேற்கொள்ளப்பட்ட இலங்கை அரசாங்கத்தின் முயற்சிகளை முன்னெடுப்பதில் மேற்படி அமைப்புகள் தடை செய்யப்படுவதாக குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையில் அல்லது இலங்கைக்கு வெளியில் குறித்த அமைப்புகள் தொடர்பில் பின்வரும் செயற்பாடுகளுடன் தொடர்பு படுதல், அவற்றில் சம்பந்தப்படுதல், அவ்வாறான சந்தேகத்துக்கு உட்படலாகாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடை விதிக்கப்பட்டுள்ள அமைப்புகளின் அல்லது அமைப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அல்லது அதன் சார்பில் செயலாற்றுகின்ற வேறு ஏதும் அமைப்பின் உறுப்பினர் ஒருவராக அல்லது அங்கத்தவர் ஒருவராக இருக்கலாகாது. அதற்கு தலைமைத்துவம் அளித்தலாகாது. சீருடையை, உடையை, சின்னத்தை, தனிக்குறியை அல்லது கொடியை அணிதலோ, வெளிக்காட்டுதலோ, ஏந்துதலோ அல்லது உடைமையில் வைத்திருத்தலோ ஆகாது. கூட்டம் ஒன்றை அழைத்தலோ, கூட்டுதலோ, நடாத்துதலோ அல்லது அதில் பங்கு பற்றுதலோ தடை செய்யப்பட்டுள்ளது. உறுப்பான்மையை பெறுதலோ அல்லது அதை சேருதலோ ஆகாது. ஓர் உறுப்பினருக்கு, அங்கத்தவருக்கு அல்லது வேறெவரேனும் இணையாளருக்கு புகலிடமளித்தலோ, அவரை மறைத்து வைத்தலோ அல்லது அவருக்கு உதவுதலோ ஆகாது. மேம்பாட்டுக்கு உதவுதலோ, அதனை ஊக்குவித்தலோ, அதற்கு ஆதரவளித்தலோ, மதியுரை அளித்தலோ, உதவுதலோ அல்லது அதன் சார்பில் செயலாற்றுதலோ ஆகாது. ஏதேனும் செயற்பாட்டை அல்லது நிகழ்வை ஒழுங்குபடுத்தலோ அல்லது அதில் பங்கு பற்றுதலோ ஆகாது. பணத்தை அல்லது பொருட்களை நன்கொடை அளித்தலோ அல்லது உதவித்தொகை அளித்தலோ ஆகாது. அதற்காக அல்லது அதன் பொருட்களை பெறுதலோ, களஞ்சியப்படுத்தலோ, இடம்பெயர்தலோ, உடைமையில்லாதிருத்தலோ அல்லது விநியோகித்தலோ ஆகாது. நோக்கத்தை ஊக்குவித்தலோ அல்லது பிரதிநிதித்துவப்படுத்தலோ ஆகாது. அதனோடு ஏதேனும் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுதலும் ஆகாது. அதன் சார்பில் தகவலை பரப்புவதும் ஆகாது. இதேவேளை தடை செய்யப்பட்டுள்ள அமைப்புகளான சிலோன் தௌஹீத் ஜமாத், ஸ்ரீலங்கா இஸ்லாமிய மாணவர் இயக்கம் ஆகியன தமது அமைப்புகள் தடை செய்யப்பட்டுள்ளமையால் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளன. தம் மீதான தடையை இலங்கை முஸ்லிம் சிவில் சமூகத்துக்கு எதிரான நடவடிக்கையாகவே தாம் கருதுவதாகவும், தமது இயக்கம் தடை செய்யப்பட்டால் நீதிமன்றம் தீர்மானிக்கும் வரை தமது சகல செயற்பாடுகளையும் நிறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா இஸ்லாமிய மாணவர் இயக்கம் கடந்த வாரம் வெளியிட்டிருந்த ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இலங்கை தீவிரவாத அமைப்புகளுக்கு தடை விதித்துள்ளதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. அடிப்படைவாதிகள் இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல முயலக்கூடும் என்ற தகவல்களை தொடர்ந்து தமிழ்நாட்டு விமான நிலையங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தி ஹிந்து தெரிவித்துள்ளது.